இதான் என்னோட நியூ சேனல் பிபிவி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாராவது ரோப்ளாக்ஸை ப்ரோ பிளேயர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்ருங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் என்கிட்ட ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேம் ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட் விசஸ் ப்ளூ பிளேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் இப்போ இந்த கேம் லோட் ஆகிறதுக்கே கொஞ்சம் இதாகுது. அதான் இந்த ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வருதுல்ல, அது என்னன்னு தெரில, எனக்கே தெரியாது. ஆனால் அது கேம் ஆனோடனே அது அப்படியே மறந்து போயிடும். அதான் எனக்கு தெரியும். ஸோ நானும் ஒரு ரோப்ளாக்ஸ் ப்ரோ பிளேயர் தான். யாராவது வேறு ரோப்ளாக்ஸ் ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் எனக்கு கேம் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க எந்த கேம் வேணும்னு. அது நான் பார்த்து நீங்கள் சொல்கிற கேமை நான் பார்த்துக்கிறேன். ஸோ எதில் நிறைய ஓட்டு வருதோ அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, செம்ம காண்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போனால் நம்ம ஒரு இது மாதிரி வேணும், நம்ம ஜெட்டு தான் வேணும். அதான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்குது இன்னொரு ஹெலிகாப்டர். இந்த ஜெட்டை வந்துச்சு, நம்ம ஃப்ளை டக்குன்னு வந்துட்டோம். நம்ம டக்குன்னு ஸ்பீடாக போகணும். இந்த இடத்துல நம்ம டீமை பார்த்துப்பானுங்க. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண நம்ம மெயின் பேஸ்க்கு நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம். அப்புறம் உங்கள் ஃப்ளாகை கேப்சர் பண்ணணும். அதான் இந்த கேமோட இது. அப்புறம் நம்ம பிளெயின் போட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகலாம். மினிமம் இங்கே இருக்கல ஷிப் ராயல்னு யார் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இப்போ ப்ளூ தான் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க, விச் இஸ் அவர் ஆப்போனன்ட். ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தன் இங்கே இருந்திருப்பாங்கன்னா, ஐயோ நான் வேறு இது மறந்துட்டேன். ஸோ டேப் ஸ்க்ரீன், இங்கே ஒரு பட்டன் இருக்கும் டேப் ஸ்க்ரீனு. இது ஒன்று ஸ்க்ரீனை டேப் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த இது ஆரோ மார்க் ஒரு மாதிரி இருக்குல்ல, இல்லைனா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் என்ன வச்சுருக்கேன், யாரும் டெஸ்ட்ராய் பண்ணணும் தெரியல, யாரும் அதான் யாருன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வாங்க நம்ம இந்த ஜெட்டில் தான் போகுது, அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம வேறு போகலாம். அதான் இன்னொரு பிளேன் தெரியும் எனக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இந்த பிளேன் இது ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா பெலிக்கன்னு ஒன்று இருக்கும். இதில் இது பண்ணிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டே எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே பாருங்கள் ஃப்ளைட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஸ்பேஸுக்கு போய் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். இது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. இது அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி. இந்த மாதிரி ஏன் பண்ணிடுங்க, அவ்வளோதான் லான்ச் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பக்கத்தில் போயிடாதீங்க, இல்லைன்னா இதாயிரும். ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா ரொம்ப இதாகிடும். அதனால தான் பக்கத்தில் போனீங்க பிளெயின் டெஸ்ட்ராயர் டேமேஜ் ஆகி இதே டீம்மேட் எவனா நோட்டீஸ் பண்ணிட்டான்னா அவனும் உங்களை துரத்துவான். நீங்கள் அவனை ஏம் பண்ணி அடிக்கணும் கரெக்டாக. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த பிளெயினில். ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா பில்டிங்கில் கரெக்டாக ரொம்ப பெருசாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக ஏம் பண்ணி இது எடுத்துக்கலாம். ஆனால் பிளெயின்னா ரொம்ப இதுவாக இருக்கும், குட்டியாக இருக்கும். எதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போவோம். நம்ம பின்னாடி என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த பிளெயின் யார் கண்டிப்பாக மாற்றிட்டாங்க. அவனை டெஸ்ட்ராய் பண்ணுறோன்ட்டு நம்ம சுற்றிக்கணும். ஆனால் அவனை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பான், அவன் கீழே விழுந்துட்டுருப்பான். கீழே விழுந்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தேன். அவன் இதுவே அவன் சாகவே இல்லை. அவனோட இது பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இருக்குது. ஆனால் என்கிட்ட $15 இருக்குது. ஆனால் நான் அப்கிரேட் பண்ண போகிறதா இல்லை. என்கிட்ட $15 இங்கே பாருங்கள். பில்டிங் இருக்குது, மவுண்ட் அரேஸ்மெண்ட் இருக்குது,
ஸ்னோமேன் கன்னுன்னு ஒன்று இருக்குது. இதுலாம் வந்து நம்ம கைடட் மிஷன் ஒன்று இருக்குது. வெஹிக்கல்ஸ் பிளெயினில் பார்ப்போம். நம்ம $17 இதில். ஹையஸ்ட் போட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம். போட் ஒன்றுமே இல்லை. நம்ம போட்டு வேணாம். ஸ்கின்ஸ் தான் ரொம்ப இதுவாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதான் நான் வந்து ஒன்றுமே வாங்குறதா இல்லை. வெஹிக்கல் ஷிப்ஸ் இந்த மாதிரி தான் வேணாம். ஸோ நம்ம வந்து ஜெட்டுலேயே போகலாம். அதான் வந்து நல்லது. நம்ம எப்படியோ அந்த கிங் எடுக்கும். அந்த கிங்கு டெஸ்ட்ராய் ஓகே. நம்ம ஃப்ளைட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் ஐலண்டை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இதோ கரெக்டாக லேண்டு நம்ம லேண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் லேண்ட் ஆயிரும். அங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம டீம் வந்து ஒருத்தர் இன்னொரு ப்ளூ டீமை வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெட் டீம் ஃப்ளாக் ஏற்றிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளை கொடுக்கலாம். இன்னொரு ஐலாண்ட் இருந்துருக்கு. நம்ம போகவே மாட்டோம். இங்கே இதில் தான் இருக்கா. நம்மளும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதான் நிறைய பேர் நல்லா செம்ம ப்ரோ பிளேயராக இருப்பானுங்க. நான் இந்த ரோப்ளாக்ஸ் மினி கேம்ஸ்னால் இதில் தான் ப்ரோ பிளேயர். இந்த மாதிரி கேம்ஸ் பட்டன் வந்தால் நம்ம தோற்றுக்கோங்க. கிங்கிட்டேருந்து அங்கே இருக்காங்க பாருங்க. கிங்கு காட்டுது பாருங்க ப்ளூ டீமில். ஸோ இந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து இதை பேஸ்கிங் கென்சிட்டியர்னு காட்டும். ஸோ வந்து யாரும் அப்கிரேட் பண்ணிக்கா 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பேஸ் அப்கிரேடில் இருக்கும். அப்புறமா பேஸ் நார்மலாகிடும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்பீட் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ரெட் ஃப்ளாக் இங்கே இந்த இடத்துல தான் ஒன்றே சொல்லலாம். இங்கே பாருங்கள் ஒரு ப்ளூ ஃப்ளாக் இருக்குது, இங்கே ரெட் ஃப்ளாக் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளாக் எடுத்துட்டோம். நம்ம வேறு இடத்துல எடுத்தோம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ளூ டீமா இருங்க. நம்ம ப்ளூ டீமா ரெட் டீமா? நான் மறந்தே போயிட்டேனே. இருங்க, நான் மறந்து போயிட்டேன். இருங்க. ஓகே, வாங்க நம்ம எடுத்து சாவலாம். நம்ம சாவ போகிறோம். அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். நம்ம எந்த டீம்னு தெரில. எந்த டீமு? ப்ளூ டீம்ல ரெட் டீம் ஷிஃப்ட் ஆகிக்கும் போது. ரெட் டீம் வந்து ப்ளூ டீமா? ஒன் வேல் வந்து 27 பாயிண்ட்ஸு. இந்த ஜெட்டு தான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். நான் வார்பர்லேயே போகலாம் எதுக்கு. ஆனால் நம்ம நிறைய வாட்டி ஜெட்டுலேயே போயிட்டோம். ஸோ வார்பரில் இந்த ஹெலிகாப்டரில் இருந்தால் ஏதோ வார்பர் அது வந்து உங்களுக்கு ஐயோ அந்த ரீஸ்பான் அவங்க இந்த இதில் இந்த ரோப்பில் ரொம்ப நேரம் யாராவது கேப்டன் சேரில் உட்காரலன்னா அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் சீட் தான் இது ஹெலிகாப்டரில் ட்ரை பண்ணுறது. அவ்வளோதான். ஃபாஸ்ட் எடுத்துக்கோ. ஆக்டிவேட் மோட்டர் நிறைய வாட்டி ஆக்டிவேட் பண்ணால் அதுதான் நம்ம ஸ்பீடாக போகும். அப்புறம் இந்த ஸ்பீடையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் வேணும்னா சொன்னமா ஜாயின் பண்ண ஆல்ரெடி இன்னொருத்த இருந்திருக்கான் போல். நம்மளும் அவன் கூட போவோம் ஹெலிகாப்டரில். இங்கே பாருங்க, ஒருத்தன் வார்பர்லேயே எடுத்துருக்கான். இரா நானும் வரேன்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. போங்க, நம்மளுக்கு அன்லக்கி டேன்னு தெரில. நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணணும் ரோப்ளாக்ஸில் அது கமெண்ட்